மே மாத பலன்கள் கன்னி ராசினர்களே, உங்களுக்கான மே மாத பலன்கள். இப்ப கன்னி ராசிக்கு என்ன ஒரு யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2/9 இந்த மே மாதம் சனி பகவான் சனி செவ்வாயும் 7ஆம் இடத்தில் இருப்பது ஒரு கூட்டு தொழிலுக்கோ கணவன் மணி குடும்பத்தினுடைய கணவன் மணி பிரச்சனைகள இருக்குது. எங்கதாங்க பிரச்சனை இல்லை? எங்கதான் பிரச்சனை இல்லை? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட அங்கேயும் பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை வரும். அப்ப உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் இருந்தா பிரச்சனை வரும், குடும்பத்துல கணவன் மணி இருந்தா பிரச்சனைகள் வரும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் 5ஆம் அதிபதி 7இல் இருப்பது நல்ல ஒரு உறவுல திருமணம் ஏற்படும், நல்ல திருமண யோகம் ஏற்படும். ஆனா பொருத்தத்தை சரியா பார்த்துக்கணும். ஏன்னா அங்க உங்களுக்கு செவ்வாய் சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப அதில் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அப்ப நல்ல யோகமும் உண்டு. 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் பூர்வீகத்தால் பதவியால் நல்ல யோகம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறப்ப மனைவின் மூலம் யோகத்தை பெறலாம், கணவன் மூலம் யோகத்தை பெறலாம். ஒரு பக்கம் பாதிப்பு, ஒரு பக்கம் யோகம். சரி, அடுத்ததா உங்களுக்கு 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல விபரீத ராஜயோகத்தில் இருக்காரு. ஒண்ணுதான் மைனஸ். என்ன மைனஸ்? சனி செவ்வாய் சேர்த்து 7ஆம் இடத்தில் இருப்பது. 8ஆம் இடத்தில் இருப்பது புதையல் யோகம். புதையல் பூமி கிடைக்கல புதையல் மாதிரி நீங்க திடீர்னு பெரிய பதவியில் இருப்பீங்க, இல்லாட்டி பெரிய தொழில் ஆரம்பிப்பீங்க. பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பிரம்மாண்டமான தொழில் ஆரம்பிப்பீங்க. பிரம்மாண்டமான பெரிய பெட்ரோல் பல்க், பெரிய அபார்ட்மெண்ட், மிகப்பெரிய ஃபேக்டரி. அதாவது உங்களுக்கு சாதாரண ஃபேக்டரி கிடையாது. இப்ப ஆடை ஆபரண சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் மிகப்பெரிய ஃபேக்டரி, ஆடை ஆபரண தொழில்கள் மிகப்பெரிய அளவில் செய்வீங்க. அதற்குரிய அதிர்ஷ்டம்லாம் இருக்கேன்னா அதுக்கு சுக்கிரன் உங்களுக்கு வலிமையா இருக்கார். 2/9 பாக்கியஸ்தானத்தில் சகல பாக்கியங்களும் சகல யோகங்களும் அனுபவிக்கிற இடத்துல சுக்கிரன் அற்புதமா உட்கார்ந்துறார். பாக்கியஸ்தானம், சகல பாக்கியம், 9ஆம் இடம், உயர்ந்த பதவி, உயர்ந்த அந்தஸ்து, பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம். ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. எவனு இந்த மனுஷன் பிரச்சனை இல்லை. ஆனா வெற்றி உண்ட மனுஷன் நல்லா வர முடியுமா? பிரச்சனை இருக்கட்டுங்க. ஒரு மனுஷனுக்கு நல்ல யோகம் இருக்கா, நல்ல பதவி இருக்கா, வருமானம் இருக்கா, தொழில் இருக்கா? இருக்கு. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அவ்வளவுதானே. ஒரு மனுஷனுக்கு யோகம் உண்டு. யாருக்கு தான் பாதிப்பு இல்லை? பார்த்துடலாம். வெற்றி நிச்சயம். கீழே நம்பர் நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க, தெளிவாயிக்கிங்க.